நண்பர்களே, பழைய ஆதார் வெப்சைட் முடிஞ்சிருச்சு. புதிய மை ஆதார் 2026 போர்ட்டல்ல அப்டேட், டவுன்லோட், பிவிசி கார்டு எல்லாமே ஈஸியா பண்ணலாம். ஃபுல் வீடியோ பாருங்க. வணக்கம் மக்களே, செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்க்கு உங்கள் அனைவரையும் செம்ம எனர்ஜியோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான, குறிப்பா குடும்பங்கள், இளைஞர்கள்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான டிஜிட்டல் அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மை ஆதார் 2026 புதிய போர்ட்டல். ஆதார் சம்பந்தப்பட்ட வேலைகளை நாம இனிமே எப்படி செய்ய போறோங்கிறத இந்த பிரத்யேகமான விளக்கத்தின் மூலமா நாம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு ஒரு ரேட்டு பார்த்துடலாம். 1. புதிய போர்ட்டலின் வருகை. 2. வேகமான அனுபவம். 3. விவரங்களை புதுப்பித்தல். 4. பதிவிறக்கங்கள் மற்றும் நிலை. 5. வங்கிகள் மற்றும் சேவைகள். அப்புறம் 6. சோதனை கட்டம். பகுதி 1. புதிய போர்ட்டலின் வருகை. பழையது போய் புதியது வந்தாச்சு. இங்க பாருங்க, இந்த மாற்றம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு புரியும். நம்ம இத்தனை நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்த பழைய வெப்சைட் அப்படியே காலி. அதுக்கு பதிலா இப்போ ரொம்பவே அட்வான்ஸ்டான புதிய மை ஆதார் 2026 போர்ட்டல் அஃபிஷியலா வந்துருச்சு. இது ஏதோ சின்ன அப்டேட் கிடையாதுங்க, மொத்த தளமுமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. பகுதி 2. வேகமான தெளிவான அனுபவம். இதுல இருக்கிற முக்கிய மேம்பாடுகள் என்னென்னு பார்க்கலாம். இதுல எல்லாரையும் கவரக்கூடிய 3 பெரிய விஷயங்கள் இருக்கு. 1. இதோட ஸ்பீடு பயங்கர வேகமா வேலை செய்யுது. 2. பார்க்கறதுக்கு ரொம்ப கிளீனான இன்டர்ஃபேஸ், எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. 3. ரொம்ப சிம்பிளான நேவிகேஷன், யார் வேணா ஈஸியா யூஸ் பண்ணலாம். முன்னாடி மாதிரி எக்கச்சக்கமான மெனுக்களை வச்சுக்கிட்டு நாம குழம்ப வேண்டியதே இல்ல. இப்ப இந்த போர்ட்டல் ஒரு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் மாதிரி நேரடியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேக்குது. நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள், உங்க தேவை என்னவோ அது உங்களை டைரக்டா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். எவ்வளவு சூப்பர்ல. பகுதி 3. உங்கள் விவரங்களை புதுப்பித்தல். அதாவது உங்க அடையாளத்தை எப்படி அப்டேட்டடா வச்சுக்கிறது. நீங்க ஏதாவது மாத்தணும்னு நினைச்சா இப்ப அது ரொம்ப சுலபம். உங்க பேரு, அப்புறம் ரொம்ப முக்கியமான உங்க மொபைல் நம்பர், இது எல்லாத்தையும் நீங்களே ரொம்ப ஈஸியா டைரக்டா அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்காக நாம எங்கேயும் அலைய வேண்டியதில்லைங்கிறது நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தானே. பகுதி 4. பதிவிறக்கங்கள் மற்றும் ஸ்டேட்டஸ் செக். ஆவணங்களை நிர்வகித்தல். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எவ்வளோ நீட்டா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு கவனிங்க. உங்க ஆதாரை டைரக்டா உங்க சிஸ்டம்லயே டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க புதுசா என்ரோல் பண்ணியிருந்தாலோ இல்ல ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாலோ அதோட ஸ்டேட்டஸை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியா செக் பண்ணிக்கலாம். பகுதி 5. வங்கிகள் மற்றும் சேவைகளை கண்டறிதல். உங்க அடையாளத்தை மத்த விஷயங்களோட எப்படி இணைக்கிறது. இந்த புது போர்ட்டல் வெறும் ஆதார் கார்டுக்கானது மட்டும் இல்ல, உங்க பேங்க் தொடர்பான முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், உங்க ஏரியால இருக்கிற ஆதார் சேவைகளை ஈஸியா லொகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க நேர்ல போறதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் கூட டைரக்டா புக் பண்ணிக்கலாம். நிஜமாவே இது ஒரு ஆல் இன் ஒன் ஹப் தான். பகுதி 6. சோதனை கட்டம். இந்த நேரத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னு பார்ப்போம். இவ்வளவு பொது ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த போர்ட்டல் இப்போதைக்கு ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு, அதாவது சோதனை கட்டத்துல இருக்கு. அதனால இந்த வேகமான போர்ட்டலை நாம யூஸ் பண்ணும்போது அவங்க கொடுத்திருக்கிற ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸை நாம ரொம்ப கவனமா ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு இந்த சூப்பரான ஸ்பீடான இன்டர்ஃபேஸ் முழுசா பயன்பாட்டுக்கு வந்ததும் உங்க குடும்பத்துல முதல்ல எந்த மை ஆதார் சேவையை நீங்க யூஸ் பண்ணுவீங்க? பேரை மாத்தணுமா, இல்ல மொபைல் நம்பர் அப்டேட்டா, இல்ல அப்பாயின்மெண்ட் புக்கிங்கா? யோசிச்சு வைங்க. இந்த விளக்கப்பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புவேன். உங்களை அடுத்த ஒரு அட்டகாசமான விளக்கத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.